வணக்கம், வாழ்க தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது சிசிஏ, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆன எம்ப்ளாய்க்கு சிசிஏ வந்திருக்கும். ஸோ ஓல்டு ஸ்டேஷனில் சிசிஏ இல்லை, இப்போ நியூ ஸ்டேஷனில் சிசிஏ இருக்குது. ஆனால் டேட் ஆஃப் ஜாயின் இப்போ ஒரு 15 வச்சுங்க. அப்போ நம்ம சிசிஏ உள்ளே வரக்கூடாது. அது எப்படி போகலான்னு பார்க்குறோம். அதுக்கு வழக்கமாக ஃபைனான்ஸ் போகிறோம். ஃபைனான்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்போம், ஸோ ஜாயினிங் என்ட்ரி போட்டிருப்போம். ஜாயினிங் என்ட்ரி போட்டு பில் குரூப் ஆட் பண்ணியிருப்போம். பில் குரூப் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பில் குரூப்பே ஆட் பண்ணியிருப்போம். அந்த எம்ப்ளாயி பில் குரூப் ஆட் பண்ண பிறகு அவருக்கு சிசிஏ இருக்காது. ஏன்னா ஓல்டு ஸ்டேஷனில் சிசிஏ இல்லை, இப்போ ஸ்டேஷனுக்கு சிசிஏ இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சிசிஏ தேவைன்னா டெலிட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நமக்கு தேவை, கண்டிப்பாக நம்ம சிசிஏ அவருக்கு தரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்க சிசிஏ இல்லை பாருங்கள், அதை காட்டுறேன். ஜாயினிங் என்ட்ரி போட்டேன், பில் குரூப் ஆட் பண்ணிட்டேன். இது பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு சிசிஏ இல்லை. சிசிஏ இப்போது இங்கே ஷோ ஆகலை பாருங்கள். அந்த எலமெண்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் சிசிஏ இல்லை, சிசிஏ இதில் இல்லை. இப்போ அமௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த எம்ப்ளாயி ஐடி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு டியூன் டிடக்ஷன் போகிறோம். டியூன் டிடக்ஷன் அதாவது பே சர்வீஸ் போகிறோம். பே சர்வீஸ் தான் இருக்குது. இதில் போயிட்டு டியூன் டிடக்ஷன் போகிறோம். இவங்க ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் 11 ஜாயின் பண்ணாங்க. 11 ஜாயின் பண்ணாங்க. ஸோ கிரியேட் பேட்ச் தரேன். டோன்ட் ஸ்கிப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸியாக மாற்றிடலாம். ஒரே ஸ்டெப்பு தான். ஸோ எஃபெக்ட் டேட், இந்த எஃபெக்ட் டேட் என்ன பண்ணோம், நீங்கள் இங்கே எப்போ ஜாயின் பண்ணாரோ நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணது 11. 11 போட்டுருங்க. 11 போட்டுருங்க. ஸோ ஜாயின் பண்ண டேட் போட்டாச்சு. இங்கே கிரியேட் நியூ என்ட்ரி தரோம். ஸோ நம்ம ஜாயின் பண்ண டேட் தான் போகிறீங்க. ஜாயின் பண்ண டேட் உங்கள் ஆஃபீஸில் 10னா 10 போடுங்க, 20னா 20 போடுங்க. போட்டாச்சு. இப்போது இங்கே நெக்ஸ்ட் தரோம். ஆக்சுவலாக நம்ம இவங்களுக்கு சிசிஏ இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ எல்லாருக்கும் 1500 வராது, இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இவங்க பேவுக்கு சிசிஏ எவ்வளோ இருக்குன்னா 800 வருது. காப்பி பண்ணேன், பேஸ்ட் பண்ணுறேன், டேப் போட்டோன்னே நமக்கு நேம் ஷோ ஆயிடுச்சு. இங்கே நம்ம சிட்டின்னு வச்சா போதும், சிட்டின்னு வச்சா போதுமாவது ஷோ ஆகும். இப்போது இதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ டேட் என்ன பண்ணோம், எப்போ நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ணார். ஸோ நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ண டேட்டு இங்கே தான் போடணும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட். இங்கே அமௌண்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக அவர் ஃபுல் அமௌண்ட் 800 அவங்க பேவுக்கு. சில பேருக்கு 1500 இருக்கும், பார்த்துங்க. ஸோ அவங்க பேவுக்கு, அவங்க பேசிக் பேவுக்கு இதை மாதிரி போடுங்க. 1500 1500 போடுங்க. ஸோ 1500 வரும். இங்கே பாருங்கள், இங்கே வேலிடு வரணும். ஸோ டேட் தான் முக்கியம். இங்கே டேட் 1 கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சப்போஸ் தப்பாகிடுச்சுன்னா நீங்கள் டெலிட் பண்ணி ஃபுல்லாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் அப்ரூவ் குரூப் சூஸ் பண்ணுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இங்கே வேலிடு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இது என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணுறேன், அப்ரூவ் பண்ணணும். இப்போ பேர் ரன் பண்ணதால மார்க் பரி தரணும், கண்டிப்பாக மார்க் பரி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிவிட்டு மார்க் பரி கொடுக்க போகிறேன். ஸோ அப்ரூவ் பண்ண ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இது அப்ரூவ் லாகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ அப்ரூவ் லாகின் போயாச்சு. இதை நம்ம அப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹெச்ஆரில் போய்ட்டு அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் மார்க் பரி தரணும். மார்க் பரி இது இங்கே வந்துருக்கு பாருங்கள், எலமெண்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு மார்க் பாரி கொடுத்தோம்னா நமக்கு அமௌண்ட்டு சிசி அமௌண்ட் சரியாக வந்துடும். ஸோ சிம்பிள் தான் அது. இங்கே ஓகே கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இது அப்லோட் ஐடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் இன்ஸ்டேட்டில் போய்ட்டு ஸோ பேர் ரன் பண்ணதால் கண்டிப்பாக மார்க் பாதி தரணும். லாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். இது இன்சைட் ஐடி, இது இன்சைட் ஐடி போகிறோம் மீண்டும். ஸோ
ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து மார்க் பண்ணி தரணும். ஸோ ஃபைனான்ஸ் போகிறேன். இது சிசிஏ மட்டும் சொல்லிக்கோங்க. சிசிஏ மட்டும்தான் அப்டேட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ளாய்க்கான வீடியோ ரிசல்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஸோ சிசிஏ இல்லாதவங்களுக்கு இப்போ இருக்குது இல்லை, அதனால் கண்டிப்பாக இதை மெத்தடு ரெகுலர் சாலரி சூஸ் பண்ணுறோம். பில் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணோம், சர்ச் பண்ணுறோம். மறக்காமல் மார்க் பண்ணி தரணும். மார்க் பண்ணிங்க கொடுக்கணும். இப்போ நான் அந்த மார்க் பண்ணி தரல ஒன்றும். ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நான் மார்க் பண்ணி தராமல் பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குதுன்னா, இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சிசிஏ இல்லை. ஆக்சுவலாக வந்து பே வந்து இவங்களுக்கு 39,000, அதுக்கு தான் 800 போட்டேன். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். டிக் பண்ணுறேன். மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிசிஏ வந்துருக்கும். அதை நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். மார்க் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் மார்க் பண்ணி கலெக்ஷன். ஸோ என்ன வந்திருக்கு, ஒரு 1/4 ஹவரில் நமக்கு சிசிஏ வந்துடும். ப்ராசஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை இது மாதிரி சிசிஏவை நம்ம அப்டேட் பண்ணலாம். இது ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ளாய்க்காக தான் சிசிஏ. ஸோ சிசிஏ வந்து அப்டேட் ஆகிடும். இது ப்ராசஸ். இது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராசஸ். ப்ராசஸ் செக் பண்ணி பாருங்கள். இதில் சிசிஏ வந்து அப்டேட் ஆகிருக்கும். இதிலே வந்து சிசிஏ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ மார்க் பண்ணி கொடுக்கணும். இங்கே வந்துருக்கு பாருங்கள், நான் போட்டது வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிசிஏ அப்டேட் பண்ணணும்.